ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். துளசி மாடம் கதை கேட்கலாமா? 2-3 நிமிஷம் மௌனத்துக்கு பின் மறுபடியும் ஷர்மா வசந்தியை கேட்டார். உங்கள் அண்ணா சுரேஷ் பாரிஸ்லேயே இருக்கானே, அவனுக்கு உங்கள் அப்பாவை விட்டு தகவல் எழுத சொன்னால் ஏதாவது பிரயோஜனப்படுமா? எங்கள் அப்பா எதை எழுதி அண்ணா என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்கல மாமா? ரவியும் அந்த பெண்ணும் இங்கே புறப்படுறதுக்கு முந்தி சுரேஷ் அங்கேயே அவளை பார்த்து பேசி ஏதாவது பண்ணலாமோன்னு தோணித்து. அது சாத்தியமா இல்லையான்னு நீதான் சொல்லணும். நீங்கள் கேட்குற விஷயத்தை பற்றி என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலையே மாமா. நம்ம தேசத்துக்கும் ஐரோப்பா அமெரிக்கா போல் இருக்கிற மேநாடுகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகிறதுலேயே ரொம்ப வித்தியாசம் உண்டு. இங்கே இருந்து போய் அங்கே வசிக்கிறவாளுக்கு கூட நாளாக அந்த தேசங்களின் தாராள மனப்பான்மை, பெர்மிசிவ்னஸ் எல்லாம் வந்துடுறது. உங்கள் பிள்ளை ரவியும் கமலியும் காதலிக்கிறதை பற்றி சுரேஷ் அண்ணா கிட்ட சொன்னால் அவன் அப்படியா, ரொம்ப நல்லது, அதில் என்ன தப்பு, ரவியோட அதிர்ஷ்டத்தை பாராட்டுகிறேன் என்பான். இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகிற விதத்தை அவளுக்கெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமான காரியமாமா. அப்படியே புரிஞ்சாலும் உங்கள் தரப்பு வாதங்களை இன்னைக்கு நாகரிக உலகத்திலே அவெல்லாம் ஒத்துக்க மாட்டான். சங்கராமங்கலம் வியாக்கரண சிரோன்மணி குப்புசாமி சர்மாவோட பேரன் இப்படி ஒரு வெள்ளைக்காரியை கூட்டிண்டு வீட்டுக்கு அடங்காமல் போயிட்டானாம்னு 4 பேர் பேசுவாளேம்மா. நம்ம சமஸ்காரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இப்படி செய்யலாமா? நாளைக்கு நானோ அவனோட அம்மாவோ போயிட்டா எங்களுக்கு கர்மம் எல்லாம் பண்ண வேண்டிய பிள்ளையாச்சு அவன். இவர்கள் இருவரும் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே, அடடே, யாரு, ஷர்மாவாலா, வாங்கோ என்று கூறியபடியே வேணுமாமா உள்ளே நுழைந்தார். பாரிஸிலிருந்து ரவியின் கடிதம் வந்த விவரத்தை சொல்லி வேணுமாமாவிடமும் அதை படிக்க கொடுத்தார் ஷர்மா. படித்து முடித்துவிட்டு சிரித்து கொண்டே, காந்தர்வ விவாகம்னு ஒன்று நம்ம சாஸ்திரங்களேயே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு அழகாக ஞாபகப்படுத்தியிருக்கானே பிள்ளையாண்டான் என்றார் வேணுமாமா. ஷர்மா தயங்கி சுரேஷ் மூலமாக பாரிஸ்லேயே ரவியை சந்தித்து அவன் மனதை மாற்ற முயற்சி செய்ய இயலுமா என்ற தம் யோசனையை வேணுமாமாவிடமும் கூறினார். அது சாத்தியமில்லை ஷர்மா. அங்கே எல்லாம் ஒருத்தரோட தனி வாழ்க்கையிலே இன்னொருத்தர் தலையிடுறதை அநாகரிகமாக நினைப்பா. சுரேஷ் அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பிறந்தப்புறம் டெல்லியிலே பார்த்துண்டிருந்த வேலையிலிருந்து அப்படியே யுனெஸ்கோவுக்கு செலெக்ஷன் ஆகி நியூயார்க் போனான். அப்புறம் இப்போ பாரிஸ் வந்திருக்கான். இப்படி எல்லாம் இல்லாமல் கட்டை பிரம்மச்சாரியாக அங்கே போயிருந்தானா இன்னைக்கு நீர் இருக்கிற நிலைமையிலே நானும் இருக்க நேர்ந்திருக்கலாம். ஒரு பிரெஞ்சு மருமகளையோ அமெரிக்க மருமகளையோ என் வீட்டிற்குள் வரவேற்கிற நிலைமையை நானே எதிர்த்தாலும் தவிர்க்க முடியாமல் போயிருந்திருக்கும். ஷர்மாவின் இதயத்தில் அந்த பிரச்சனை ஏற்படுத்துகிற கனத்தை குறைத்து இலகுவாக்க விரும்பியவர் போல் வேணுமாமா இப்படி கூறியிருந்தார். ஷர்மாவின் பயங்கள், தயக்கங்கள், தர்ம சங்கடங்கள் எல்லாம் வேணுமாமாவுக்கு புரிந்தன. ஷர்மாவின் குடும்பம் பரம்பரையான வைதீக குடும்பம். ஷர்மாவோ சுபாவத்தில் நல்லவர் என்றாலும் கட்டுப்பட்டி வெளி உலகை அதிகம் சுற்றி பார்த்திராதவர். சிறு வயதிலேயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர். பரம்பரையாக வேதாத்தியனம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவர். கிராமத்தின் 3 பெரிய தெருக்களையும் சேர்ந்த மற்றவர்களுக்கு சாஸ்திர விஷயங்களிலோ சம்பிரதாய விஷயங்களிலோ யோசனை சொல்லி வழிகாட்டும் உயர் அந்தஸ்து உடையதாயிருந்தது ஷர்மாவின் குடும்பம். வடக்கு தெரு, நடுத்தெரு, தெற்கு தெரு என்ற அக்ரகாரத்தின் 3 தெருக்களிலும் உள்ளவர்கள் பெரும்பாலும் அத்வைத மடத்தின் வழிகளை பின்பற்றுகிறவர்கள். அத்வைத மடத்தின் சுவாமிகளால் சங்கராமங்கலத்திற்கும் அகசிய நதிக்கரையிலிருந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கும் ஸ்ரீ மடத்தின் பிரதிநிதியாக முந்திராதிகாரி பதவியில் இருந்து வருபவர் விஸ்வேஸ்வர சர்மா. ஸ்ரீ மடத்தின் ஏஜென்ட் என்ற இந்த கௌரவ பதவியை ஏற்று இருந்ததனால் சங்கரமங்கலத்திலும் அக்கம் பக்கத்து கிராமங்களிலும் நல்லது கெட்டதுகளில் ஸ்ரீமடம் சம்பாவனை என்ற பெயரில் ஓதியிடப்படும். தொகையையும் மரியாதையும் பெற்று வரும் அதிகாரம் ஷர்மாவுக்கு இருந்தது. பாரிஸில் வேலை பார்க்கும் தன் மகன் செய்திருக்கும் காரியத்தால் இனி அந்த அந்தஸ்துக்களும் மரியாதைகளும் என்னென்ன மாறுதல்களை அடையும் என்றெல்லாம் எண்ணியே ஷர்மா சலனம் அடைந்திருக்கிறார் என்பது வேணுமாமாவுக்கு இப்போது புரிந்தது. எப்படியாவது இதை தவிர்த்திடலாம்னு நினைச்சுதான் உங்ககிட்டவும் உங்கள் பெண்கிட்டையும் இப்போது பிரஸ்தாபிச்சதை தவிர வேறு யாரிட்டவும் இந்த லெட்டரில் உள்ளதை பற்றியே நான் பிரஸ்தாபிக்கலை. தவிர்க்கிறதுங்கிற எண்ணத்தையே நீங்கள் விட்டுறணுமாமா. ரவியையும் கமலியையும் இனிமேல் நீங்கள் பிரிக்கிறது நடக்காத காரியம்.
நான் பாரிஸ்லேயே கமலிக்கிட்டே இருந்து விடை பெற்ற போது அவள் ரொம்ப பிரியத்தோடு எனக்கு ஒரு ஆல்பம் ப்ரெசென்ட் பண்ணினான். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா உங்களுக்கு இப்போது அதை காண்பிக்கிறேன். மனதின் மேற்பரப்பில் மண்டி கிடந்த வித்தியாசங்களையும் வெறுப்புகளை மீறி மகனை கவர்ந்த அந்த பிரெஞ்சு யுவதியை படத்திலாவது பார்க்க வேண்டும் என்று ஷர்மாவுக்கு ஆவலாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஆவலை அவர் வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவர் தமது சம்மதத்தையும் தெரிவிக்காமல் சம்மதமின்மையையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தார். மாமாவுக்கு ஆல்பத்தை கொண்டு வந்து காண்பியேன் பார்க்கட்டும் என்று தம் மகளிடம் சொல்லிவிட்டு ஷர்மாவின் பக்கம் திரும்பி, எவ்வளவோ விகல்பம் இல்லாத மனசு இருந்தால் இப்படி தங்கள் படத்தை எல்லாம் ஒட்டின ஆல்பத்தை எங்கே ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணுங்கிறதை நினச்சி பாருங்கோ ஷர்மா. ஃப்ரெஞ்சு ஜனங்களே நல்ல மாதிரி, அதுவும் ரவியோட இவ இருக்காளே, அதான் கமலி. அவள் அற்புதமான பொண்ணு. இன்னைக்கு பூராவும் அவளோட சிரித்து பேசுண்டே இருக்கலாம்னு தோணும். இங்கிலீஷில் ஃப்ரான்ஸ் இஸ் நாட் அ கண்ட்ரி பட் அன் ஐடியான்னு ஒரு வசனம் உண்டு. அது 100% உண்மை ஷர்மா என்றார் வேணுமாமா. இப்படி வேணுமாமாவும் கமலியை புகழ்ந்து பேசவே ஷர்மா யோசிக்க தொடங்கினார். முதலில் வேணுமாமாவின் பெண் வசந்தி அவளை புகழ்ந்து பேசியிருந்தாள். இப்போது வேணுமாமாவும் அந்த பிரெஞ்சு யுவதியை சிலாகித்து சொல்கிறார். ரவியையும் அந்த பிரெஞ்சு யுவதியையும் பிரித்து வைக்க முயலும் தன் திட்டத்துக்கு அப்பாவோ பெண்ணோ பாரிஸில் யுனெஸ்கோவில் இருக்கும் வேணுமாமாவின் பிள்ளையோ ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்பது ஷர்மாவுக்கு இப்போது குறிப்பாகவும் தெளிவாகவுமே புரிந்தது. வேணுமாமா பேசிய போதே உங்கள் ரவியோட இவ என்று அவர் சொல்லிய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்ததில் ரவியோட மனைவி என்று முதலில் சொல்ல நினைத்து பின்பு அந்த ஒரு வார்த்தையை விழுங்கிவிட்டு இவ என்பதாக மழுப்பி கூறினாரோ என எண்ணினார் ஷர்மா. ஒருவேளை ரவியும் கமலியும் காதலர்கள் என்ற நிலைமையும் கடந்து அங்கெல்லாம் மோதிரம் மாற்றி கல்யாணம் என்று சொல்கிறார்களே, அப்படி கல்யாணமே செய்து கொண்டு விட்டார்களோ என்று சந்தேகமாய் இருந்தது அவருக்கு. வசந்தி அந்த அழகிய ஆல்பத்தை ஷர்மாவிடம் கொடுத்தாள். அவர் பிரித்த முதல் பக்கத்திலேயே வெண்பனி மூடிய மலைச்சரிவு ஒன்றில் ரவியும் அந்த பிரெஞ்சு யுவதியும் பனிசறுக்கு விளையாட்டு விளையாடும் போது எடுக்கப்பட்ட அழகிய வண்ணப்படம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. ஷர்மாவுக்கு அருகே நின்று அவர் ஆல்பத்தை பிரிப்பதை கவனித்து கொண்டிருந்த வசந்தி, இந்த படம் ரவியும் கமலியும் சுவிட்சர்லாந்துக்கு உல்லாச பிரயாணம் போயிருந்த போது எடுத்ததுன்னு சொன்னா என்று அவருக்கு விளக்கினாள். ஷர்மா படத்தை பார்த்து, வெறும் உல்லாச பிரியமும் விளையாட்டு புத்தியும் அசல் லௌகீக ஆசைகளும் மட்டுமே உள்ளவளாய் இருப்பா போல இருக்கேன்னு நினைச்சுடாதிரும். கமலியை போல புத்திசாலி பெண்ணை நீர் ஐரோப்பா முழுவதும் தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாது. பிரெஞ்சு தவிர ஜெர்மனும் இங்கிலீஷும் அவளுக்கு தெரியும். ரவி கிட்ட சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியும் கற்றுக்கிறா. ஷர்மா ஆல்பத்தில் அடுத்த பக்கத்தை புரட்டினார். இது வெனிஸ். அவர் 2 பேரும் போட்டில் போகிறான். வெனிஸை மிதக்கும் நகரம்னு இத்தாலியிலேயே சொல்லுவாமாமா. பாரிஸில் இருந்து ஜெனிவா, ரோம் எல்லாத்துக்கும் ரயில்லேயே போயிடலாமாமா. நானும் அப்பாவும் கூட ரயிலேயே தான் நாங்கள் எல்லாம் போனோம். அவள் ரோம்னு சொல்கிறதில்ல, ரோமான்னு தான் சொல்கிறான். ஆல்பத்தில் மற்றொரு பக்கம் புரள்கிறது. ஷர்மாவின் கைவிரல்கள் சுபாவமாக இயங்காமல் மெல்ல நடுங்குவதையும் பதறுவதையும் வசந்தி கவனித்தாள். வேணுமாமா ஷர்மாவை குஷிப்படுத்த முயன்றார். நான் பாரிஸில் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சௌந்தர்ய ஹரியை பற்றி என்னை ஏதோ இவன் ரொம்ப தெரிஞ்சவனாக்கணும் அவளாக நினச்சுன்னது என்னமோ சந்தேகம் கேட்டாள் கமலி. இதெல்லாம் நீ சங்கரமங்கலத்துக்கு வரப்ப உன் எதிர்கால மாமனார்கிட்ட கேளு. அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு அவகிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன் ரவியை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே என்று அமுத்தலாக பதில் வந்தது ஷர்மாவிடமிருந்து. வேணுமாமா தளரவில்லை. ஷர்மாவின் மனநிலையை இலக செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார். கமலையோட வினயம், அடக்கம், பணிவு இதையெல்லாம் பார்த்தால் அவ அத்தனை பெரிய பிரபுத்துவ குடும்பத்து பெண்ணுங்கிறதை எப்பேற்பட்டவளாலையும் ஊகிக்கக்கூட முடியாது சுவாமி. அவ்வளவு நல்ல சுபாவம். ஷர்மா பட்டென்று ஆல்பத்தை மூடி வசந்தியிடம் நீட்டிவிட்டு எழுந்து நின்றார். புறப்பட தயாரான நிலையில் நின்று கொண்டு, எனக்கு மனசு சரியில்லை, அப்புறமா இன்னொரு நாள் வரேன், மற்றதை பேசலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாராகிவிட்டார். அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் உட்கார வைப்பதற்குள் வசந்திக்கும் அவள் தந்தைக்கும் போதும் என்றாகிவிட்டது. விஸ்வேஸ்வர சர்மாவுக்கு மனதில் அழுத்தமான சந்தேகமே விழுந்துவிட்டது.
வேணு மாமாவும் அவர் பெண் வசந்தியுமே இந்த காதல் பிரச்சனையில் ரவியின் நிலையை தீவிரமாக ஆதரிக்கிறார்களோ என்று எண்ணினார் சர்மா. உணர்ச்சி கொந்தளிப்பு அடங்கி அவர் நிதானப்படுகிற வரை ஒரு மாறுதலாக வேறு எதையாவது பற்றி அவரிடம் பேசலாம் என்று தோன்றியது வேணுமாமாவுக்கு. ஆத்தங்கரை நந்தத்து தென்னந்தோப்பை யாருக்கு குத்தகை பேசியிருக்கேள்? இந்த வருஷம் தென்னை, மா, பலா எல்லாமே நல்ல காய்ப்பாமே. குத்தகை எதுவுமே சரியாக தொகையில்லை. நல்ல குத்தகை அமையலைன்னா ஒரு காவல் ஏற்பாடு பண்ணிட்டு நானே சொந்தமாக கவனிச்சுக்கலாம்னு தீர்மானம். மரத்து நிலமெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? அதெல்லாம் எப்படியும் நல்ல மனுஷலாக பார்த்து குத்தகைக்கு அடைச்சுத்தான் ஆகணும். நில விஷயம் வேற, தோப்புத்துறவு விஷயம் வேற. நிலத்துக்கு எப்படியும் நல்ல குத்தகை அமையும். தெற்கு தெரு சங்கரசுப்பன் 2 பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நிலம், தோப்புத்துறவு எல்லாத்தையும் கிரயம் செய்துட்டானாமே, தெரியுமா? அப்படித்தான் யாரோ பேசிண்டா. எங்காதிலையும் விழுந்தது. இந்த விதமாக சிறிது நேரம் ஊர் விவகாரம் பேசிய பின் மறுபடியும் பழைய பேச்சை மெதுவாக ஆரம்பித்தார் வேணுமாமா. ஆத்திரப்பட்டு ரவியை இங்கே வர வேண்டாம்னு எழுதிவிடாதீங்கோ. கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கோங்கோ. உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறதில்ல. நீங்கள் மகா வித்வான், பெரிய படிப்பாளி, ஞானஸ்தர். இதில் எனக்கு இருக்கிற தர்ம சங்கடங்கள் உங்களுக்கும் புரியணும். பல வகையில் கிராமத்தாருக்கும் ஸ்ரீமடத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு மற்றவாளை மாதிரி நான் எதையும் பண்ணிண்டு அப்புறம் ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ரவியை தவிர எனக்கு கல்யாணத்துக்கு இன்னொரு பிள்ளையும் பொண்ணும் வேற இருக்காங்கங்கிறதை மறந்துடாதீங்கோ. இந்த கிராமமும் ஜனங்களும் எப்படிப்பட்டவாள்னு உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறதில்லை. ஊருக்கு பயன்படாத ஒரு பொது நன்மையை செய்யணுங்கிற போது அதுக்காக ஒன்றா சேரமாட்டா. ஊருக்கு பயன்படாத ஒரு தனி மனுஷ விவகாரத்தை பெருசு பண்ணி விரோதத்தை வளர்த்துக்கணும்னா அத்தனை பேரும் உடனே ஒன்றா சேருவா. நல்லது உடனே புரியாது, கெட்டதை உடனே புரிஞ்சுப்பா. முக்கால்வாசி சமயங்களில் நல்லதையே அவசரப்பட்டு கெட்டதாக புரிஞ்சுண்டுவா. 2 கெட்டான் ஊர், 2 கெட்டான் மனுஷா. நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நியாயம்தான் சர்மா. ஆனால் உங்கள் பிள்ளை ரவியோட மனதை நீங்கள் புண்படுத்திடப்படாது. புஷ்பம் மாதிரி மனசு அவனுக்கு. ஷர்மா இதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் சற்று முன் திருப்பி கொடுத்ததும் உள்ளே கொண்டு போய் விடாமல் வசந்தி அங்கேயே வைத்திருந்த ஆல்பத்தை கையில் எடுத்து மீண்டும் அவரை பார்க்க தொடங்கினார். ஷர்மா கவனித்து விடாமல் வசந்தியும் அவள் அப்பாவும் ஒருவரை ஒருவர் குறிப்பாக பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள். வசந்தி பழையபடி தன்னுடைய ரன்னிங் கமெண்ட்ரியை தொடர்ந்தாள். இது ஜெனிவா லேக். கரையில் நின்று மணிக்கணக்காக பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம் மாமா. பெரியதாய் கிண்ணம் கிண்ணமாக பூத்திருந்த பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய பூங்காவில் ரவியும் கமலியும் நிற்கிறார் போல் ஒரு படம் ஆல்பத்தில் வந்தது. ஷர்மா வினவினார், இதென்ன பூமா? இத்தனை பெருசா, இத்தனை அழகா? அது துலிப் பூன்னு ஹாலந்தில் ரொம்ப பிரசித்தம் மாமா. துலிப் ஃபெஸ்டிவல்ஸ்னு அது நிறைய பூக்கிற காலத்தில் அங்கே ஒரு விழாவே கொண்டாடுவா. ஆல்பத்தில் அடுத்த படம் திரும்பியது. இதென்ன இடிஞ்ச மண்டபமா, அரண்மனையா? ஆக்ரோபோலிஸ்னு கிரீஸ் நாட்டின் தலைநகரம் ஏத்தன்ஸில் அது பெரிய சரித்திர பிரசித்தி பெற்ற இடம் மாமா. அப்போது அவனும் இவளுமா ஐரோப்பா பூராவும் சுற்றியாச்சுன்னு சொல்லு. 2 பேரும் தனித்தனியாக தானே இதெல்லாம் சுற்றி இருக்கா இல்லையா? ஷர்மாவின் இந்த கேள்வி குழந்தைத்தனமானதா அல்லது உள்ளர்த்தம் வைத்து கேட்கப்படுகிறதா என்பதை வசந்தியாலும் வேணு மாமாவினாலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. கொந்தளிப்பிலும் அலை மோதலிலும் படகு கவிழ்ந்து விடாமல் மெல்ல நடத்தி செல்லும் தேர்ந்த படகோட்டியைப் போல் அந்த உரையாடலை அவர்கள் மேலே கொண்டு செல்ல வேண்டியதாய் இருந்தது. மீண்டும் விஸ்வேஸ்வர சர்மா கோபித்து கொண்டு எழுந்திருந்து போய்விடாமல் அந்த பேச்சை சுமூகமாக கொண்டு செல்ல முயன்றார்கள் அவர்கள். எதிர்பாராத விதமாக மறுபடியும் ஷர்மாவே தானாக ரவியை பற்றி பேச்சுக்கு திரும்பியது கண்டு அவர்கள் இருவரும் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் பேச்சு எப்படி எந்த சமயம் எதிர்பாராத கோணலுக்கு திரும்புமோ என்ற தயக்கம், முன்னெச்சரிக்கையும் ஓரளவு பயமும் கூட இருந்தன. அதனால் ஷர்மாவின் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே தவித்தார்கள் அவர்கள். ஆனால் பேச்சு மேலே வளர்ந்த விதத்தை பார்த்தால் அவர் அதை பற்றிய உரையாடலை தொடர விரும்புவதாக பட்டது. அவர்கள் இருவரையும் நோக்கி அவர் கேட்டார், இவன் தான் காணாததை கண்ட மாதிரி அவன் மேலே பிரியம் வச்சுட்டான். அவள் குடும்பத்திலேயாவது இதையெல்லாம் கண்டிக்க மாட்டாளா?
அவள் தகப்பன் யாரோ பெரிய கோட்டீஸ்வர பிரபுன்னு சொன்னேலே, அந்த தேசத்தில் அப்படி கண்டிக்கிற உரிமையெல்லாம் எடுத்துக்க மாட்டாமாமா. படித்து வயசு வந்த ஆண் பெண்களுக்கு அவாவாலே தங்களோட வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமை உண்டு. அப்பா அம்மா பார்த்து ஏற்பாடு பண்ணுற கல்யாணம்ங்கிறது அங்கே எல்லாம் எப்போவாவது அபூர்வமாகத்தான் நடக்கும். பெரிய பணக்கார குடும்பத்து பெண்ணுன்னையே தன்னோட பொண்ணு அந்தஸ்துக்கு குறையாத இடத்துக்கு போய் சேரணுன்னாவது அப்பாவுக்கு அக்கறையோ கவலையோ இருக்காதா? நம்ம ஊர் பணக்கார மாதிரி 24 மணி நேரமும் நாங்கள் பணமுள்ளவா, தனி அந்தஸ்துள்ளவா, தனி ஜாதி, தனி ரகம்னே நினச்சிட்டு இருக்க அங்கே அவளுக்கெல்லாம் தெரியாது. பணம்ங்கிறதை ஒரு வசதியாக நினைப்பாலே ஒழிய வரப்பிரசாதமாக நினைச்சு கர்வம் பிடிச்சு அலைய மாட்டா. நீக்ரோவை காதலிச்சு வெற்றி கண்ட பணக்கார குடும்பத்து வெள்ளை பெண் உண்டு. அந்த காதல் பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் எந்த விரோதத்தையும் உண்டு பண்ணினதில்லை. இதிலே ஒளிவு மறைவுகள், இலைமறைவு, காய்மறைவு எதுவும் கிடையாது. இவனை நான் காதலிக்கிறேன் என்று தன் தாய் தந்தையிடம் தன் காதலனை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தும் துணிவும் நேர்மையும் ஒரு பெண்ணுக்கு அங்கே உண்டு. கமலியை பொறுத்தமட்டில் இந்தியன் சிட்டிஸ் ஃபேக்கல்ட்டியில் ரவியிடம் இண்டாலஜி படிக்க வந்தபோது அவளாகவே விரும்பி ரவியால் வசீகரிக்கப்பட்டுத்தான் அவனை காதலிச்சிருக்கா. இதை அவளே என்கிட்ட மனசு விட்டு சொன்னமாமா. இனிமே யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் அம்மா? நான் என் தலையிலே தான் செருப்பால் அடிச்சுக்கணும். ரவியை நான் பிரான்ஸுக்கு உத்தியோகம் பார்க்க போகவே விட்டிருக்கப்படாது. நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாகத்தான் இருக்குது சர்மா. இன்னும் கொஞ்சம் நாழி போனால் அவனை நான் பெத்தே இருக்கப்படாதுன்னு கூட வருத்தப்படுவேல் போலிருக்கே என்று சிரித்து கொண்டே மெல்ல கேட்டார் வேணுமாமா. சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் ஷர்மாவை தொடர்ந்து பேசலானார். நீங்கள் 2 பேரும் இப்போ நான் என்னத்தான் செய்யணும்னு சொல்கிறேன் சொல்லுங்கோ. இந்த லெட்டருக்கு பதில் எழுதணுமா வேண்டாமா? வர சொல்லி எழுதவும் எனக்கு பிரியமில்லை, வர வேண்டாம்னு சொல்லி எழுதவும் எனக்கு மனசு துணியலை. சொந்த பிள்ளையை வர வேண்டாம்னு எழுதுறதுக்கு உங்களுக்கு பைத்தியம் பிரிச்சிருக்கா என்ன? அப்படி எழுதுகிற அளவுக்கு அவன் தான் பெருசாக என்ன தப்பு பண்ணிட்டான்? இதுவரை பைத்தியம் ஒன்றும் பிடிக்கலை. நீங்களும் அவனும் படுத்துகிற பாட்டை பார்த்தா இனிமேல் தான் அதெல்லாம் பிடிக்கணும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? உங்களுக்கு பகவான் கிருபையில் ஒரு குறையும் வராது. எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நல்ல விதமாக நடக்கும். தயவு பண்ணி கொஞ்சம் நான் சொல்கிறத இப்போ பொறுமையாக கேட்கணும் நீங்கள் என்று இதமாக ஆரம்பித்தார் வேணுமாமா. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.